காஞ்சிபுரம் மாவட்டம் ஒனம்பாக்கத்தில் உள்ள சமணர்களின் வரலாற்று சின்னங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த பல்லவ மன்னர்கள் காலத்தில் சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் ஆகிய சமயங்கள் தழைத்தோங்கின. அந்த வகையில் மதுராந்தகம் வட்டத்திற்கு உட்பட்ட சித்தாமூர் அருகே மலைகளால் சூழப்பட்டுள்ள ஓனம்பாக்கம் கிராமத்தில் நாகமலை உள்ளிட்ட பல்வேறு மலைகளில் சமண சமய வரலாற்று சின்னங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. குறிப்பா இங்க பெண் துறவியர்கள் இருந்ததற்காக அடையாளமா தான் இந்த ஊர் மக்களால் இந்த மலை குரத்தி மலைன்னு அழைக்கப்படுது. இங்க 3 சிற்பங்கள் இருக்கு. நான் பேசுற எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிற்பம் சமணத்தோட முதல் தீர்த்தங்கராக இருக்கக்கூடிய ஆதிநாதர் ரிஷபதேவர் என்பவருடைய சிற்பம். இதுக்கு இந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய அந்த சிறிய குடவரை கோயிலை கொண்டிருக்கிற அந்த சிற்பம் பகவான் பார்ஷ்வநாதருடைய சிற்பம். இங்கே மேலே மகாவீரருடைய சிற்பம் 3 சிற்பங்கள் இருக்குது. ஆனால் ஸ்ரீ சதுர்வம்சதி அப்படிங்கிற ஒரு செய்தியோடு இங்கே சொல்கிற கல்வெட்டு சதுர்வம்சதி அப்படிங்கிறது 24 தீர்த்தங்கரர்களை கொண்ட ஒரு தொகுப்பு. அப்போது இந்த பகுதி முழுக்க அந்த 24 தீர்த்தங்கரர்களுக்கான புடைப்பு சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க மலைகளில். இந்த மலைகளில் தங்கியிருந்த சமணர்கள் 4 வகை தானங்களில் ஈடுபட்டதாக கல்வெட்டுகள், குறியீடுகள் மூலம் தெரிய வருவதாக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க இடமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல துறவிகள் 4 விதமான தானங்களை செய்திருக்காங்க. ஒன்று கல்வி தானம், அப்புறம் அடைக்கல தானம். யாராவது மன்னர்களாலேயோ ஊர் மக்களாலேயோ புறக்கணிக்கப்படுகிற மனிதர்களுக்கு இங்கே புகலிடம் தந்திருக்காங்க, அது புகலிட தானம். இங்கே மருத்துவ சேவை செய்திருக்காங்க, அதுக்கான சில குறியீடுகள் மருந்து குழிகள்லாம் இருக்குது, அந்த மருத்துவ தானம் பண்ணியிருக்காங்க, ஆகார தானம் பண்ணியிருக்காங்க. இப்படி 4 விதமான தானங்கள் இந்த மலைகளில் நடந்திருக்கு. தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சமண மதத்தினர் இங்கு வந்து வழிபடுகின்றனர். பார்க்க பார்க்க வியப்பை ஏற்படுத்தும் இந்த வரலாற்று சின்னங்கள் தற்போது போதிய பராமரிப்பின்றி உள்ளன. மேலும் இந்த மலைகளில் செயல்பட்டு வரும் கல் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக வெடி வைக்கப்படுவதால் குடியிருப்புகள் மட்டுமின்றி சமண வரலாற்று சின்னங்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக கிராம மக்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் கூறுகின்றனர். சுற்றுச்சூழல் ஃபுல்லாக இந்த மலையை உடைச்சி குவாரின்னு பண்ணிட்டாங்க. பக்கத்தில் பார்த்தா கூசுமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மலையில் எங்கள் தொடர்ச்சியாக அது கொடியுடைய அம்மன் சொல்லிட்டு சாமி சார். அது சமீபத்தில் ஒரு 15 சுமார் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னே இதே மாதிரி குவாரிக்கு விட்டதுனால தான் வெடித்து ஃபுல்லாக சிதற வெடிச்சிட்டாங்க சார். எங்களுடைய குலதெய்வன்றதுனால ஏதோ எங்களால் முடிஞ்சது போராட்டம் நடத்தி அதை அந்த மலையை காப்பாற்றி வச்சுருக்கேன் சார். அதே மாதிரி இந்த மலையை வீணாயிடுமோ என்ற ஒரு பயத்தில் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே பெரிய கல்குவாரி நடக்கிறதால இங்கே வரலாற்று தடங்கள் சீக்கிரம் அழிஞ்சிடும் பழுக்குது. மாதம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே பூஜை பண்ணுவோம். இங்கே இயற்கையான இருந்த வழியெல்லாம் தடையெல்லாம் மறைஞ்சு போச்சு. அதால் எல்லாம் உயிர் பயத்துக்கு பயந்து மக்கள் யாரும் இந்த பக்கம் வரதில்லை. எந்த நேரம் வெடி வச்சு கல் மேலே விழுமோன்ற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. வருங்கால சந்ததிகள் தமது கலாச்சாரத்தையும் சமய நாகரிகத்தையும் அறியும் வண்ணம் இந்த தொன்மையான சமண சமய சின்னங்களை பாதுகாக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் தனராஜ்.